வணக்கம் நண்பர்களே. உலகம் முழுக்க எவ்வளவோ அதிசயங்கள் இருக்கலாம். ஆனா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி கிரேன் இல்லாம, சிமெண்ட் இல்லாம, வெறும் கல்ல வச்சே 216 அடி உயரத்துக்கு ஒரு கோபுரத்த கட்ட முடியுமா? அது மட்டும் இல்ல, அந்த கோபுரத்தோட நிழல் தரையில விழவே விழாதுன்னு ஒரு மர்மம் சொல்லப்படுதே. அது உண்மையா இல்ல பொய்யா? இன்னிக்கு வீடியோல ராஜராஜ சோழன் நம்ம கண்ணு முன்னாடி மறைச்சு வச்சிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான என்ஜினியரிங் ரகசியத்தையும், மதுரைக்கு பக்கத்துல கீழடியில தோண்டத் தோண்ட கிடைக்கிற தமிழர்களோட 2600 வருஷ வரலாறு பத்தியும் தான் பார்க்க போறோம். முதல்ல தஞ்சாவூர் பெரிய கோயில பத்தி நமக்கு தெரியாத சில அதிர்ச்சியான உண்மைகளை பார்ப்போம். இந்த கோயில் முழுக்க முழுக்க கிரானைட் கல்லால கட்டப்பட்டது. ஆனா, ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? தஞ்சாவூர்ல இருந்து சுத்தி 60 கிலோமீட்டருக்கு மலைகளே கிடையாது. அப்புறம் எப்படி ஒரு 1,30,000 டன் எடையுள்ள கற்களை இங்கே கொண்டு வந்தாங்க? இன்னிக்கு இருக்கிற லாரியில ஏத்தினா கூட ஆயிரக்கணக்கான லாரி தேவைப்படும். ஆனா, அன்னிக்கு யானைகள வச்சு மனிதர்களே பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்து இந்த பாறைகளை இழுத்துட்டு வந்திருக்காங்க. எல்லாத்தையும் விட பெரிய ஆச்சரியம் அந்த கோபுரத்தோட உச்சி. அங்க இருக்கிற அந்த வட்ட வடிவமான கும்பம் மட்டுமே 80 டன் எடை. அதாவது கிட்டத்தட்ட 80 கார்களுக்கு சமம். எந்த ஒரு மெஷினும் இல்லாம 216 அடி உயரத்துக்கு அவ்ளோ பெரிய கல்லை எப்படி ஏத்திருப்பாங்க? ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கோயில்ல இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு சாய்தளம், அதாவது ஒரு மண் ரோடு மாதிரி மேல வரைக்கும் கட்டி, யானைகள வச்சு அந்த கல்ல உருட்டிட்டே மேல கொண்டு போயிருக்காங்க. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். தஞ்சை பெரிய கோயில் நிழல் தரையில விழவே விழாதா? நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது கடவுள் சக்தி. ராஜராஜ சோழன் பண்ண மேஜிக்ன்னு சொல்றாங்க. ஆனா, உண்மை என்னன்னா, நிழல் கண்டிப்பா விழும். ஆனா, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? கோபுரத்தோட அடிப்பாகம் ரொம்ப பெருசா, அகலமா இருக்கும். ஆனா, உச்சிக்கு போக போக குறுகலா இருக்கும். சூரியன் உச்சிக்கு வரும்போது, அந்த கோபுரத்தோட நிழல் தரையில விழாம, அந்த அகலமான அடிப்பாகத்து மேலேயே விழுந்துரும். இத அறிவியல்ல செல்ஃப் ஷேடோவிங்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தனக்குத்தானே நிழல் கொடுத்துக்கிறது. இது மேஜிக் இல்ல. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஜியாமெட்ரியும், ஆர்க்கிடெக்சரையும் கரைச்சு குடிச்ச தமிழனோட அறிவு. தஞ்சாவூர் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் மதுரைக்கு பக்கத்துல கீழடியில பூமிக்கு அடியில இருந்து ஒரு நகரமே வெளியில வந்துட்டு இருக்கு. நீங்க இதுவரைக்கும் படிச்சிருப்பீங்க. இந்தியாவுல நாகரிகம் கங்கை நதி கரையில தான் ஆரம்பிச்சதுன்னு. ஆனா, கீழடி அந்த வரலாற்றையே மாத்தி எழுதிருச்சு. கீழடியில தோண்டும்போது 2600 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் வீடுகள் கட்டி வடிகால் வசதி வச்சு வாழ்ந்திருக்காங்க. அங்க கிடைச்ச பானைகள்ல ஆதன், குவிரன் தமிழ் பெயர்கள் கீறல்களா இருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா, அந்த காலத்துல சாதாரண பானை செய்யறவர் கூட படிச்சவரா இருந்திருக்காரு. ரொம்ப முக்கியமான விஷயம், சீந்து சமவெளி நாகரிகம் அழிஞ்ச பிறகு அங்க இருந்த மக்கள் தெற்கு நோக்கி வந்திருக்கலாம்னு ஒரு தியரி இருக்கு. ஏன்னா, அங்க இருக்கிற குறியீடுகளும், கீழடியில கிடைச்ச குறியீடுகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. நண்பர்களே, தஞ்சாவூர் பெரிய கோயிலா இருக்கட்டும், கீழடி அகழ்வாராய்ச்சியா இருக்கட்டும், இது 2ம் நமக்கு சொல்றது ஒண்ணுதான். நாம சும்மா ஏதோ காட்டுல வாழ்ந்த கூட்டம் இல்ல. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே அறிவியல்லையும், தொழில்நுட்பத்திலையும் உச்சத்த தொட்ட இனம். ராஜராஜ சோழன் கட்டுன அந்த கோயில் இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் தமிழனோட பெருமைய சொல்லிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய மர்மமான விஷயங்கள தெரிஞ்சுக்க பிப்ளியோஃபைல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.